அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்த 4 மாதங்களுக்கு இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே மீன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் உச்சம் பெறுகிறாருங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5இல் அதிசாரமாக உச்சம் பெறுவது பல வகையில் நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கிறது. எனவே தொழில் ரீதியாக அசூர வளர்ச்சி காண்பதோடு மட்டுமல்லாது பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுவதால் பல்வேறு வகையில மீனராசிக்காரர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அமோகமான வாய்ப்புகள் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே கைகூட போகிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மீனராசிக்காரர்கள். ஏனென்றால் 5இல் குரு என்பது ஐயமின்றி பல பணிகளை துணிச்சலுடன் மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் மீன ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கிறது. பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே முழு சுபகிரகம் என்று அழைக்கப்படக்கூடியவர். ஏனென்றால் 9 கிரக நிலைகள் இருக்கக்கூடிய வேளையில் மிக வலுவாக குரு பகவான் ஒருவர் மட்டும்தான் தோஷமற்றவராக இருக்கிறார். அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் எந்த ஒரு கிரகத்துடன் சேர்ந்தாலும் தோஷங்களை நீக்கி நிறைந்த நன்மையை கொடுப்பார். ஏனென்றால் பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல குரு பகவானினுடன் எந்த ஒரு கிரகம் இணைந்தாலும் பல்வேறு வகையான யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில் குரு பகவான் அதிசார பயிற்சியாக மிக வலுவாக உச்சம் பெறும் இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த மாறுதலையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது குரு பகவான் ஒருவர்தான் மனித வாழ்வில் மிக முக்கியமாக நேர்வழியில் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார். நவ கிரகங்களிலே குரு ஒருவர் மட்டும்தான் சாதகமாக இருக்கிறார். மற்ற கிரகநிலைகள் அனைத்தும் சாதகமற்ற நிலையில் இருக்கின்றன. என்றாலும் கூட குரு பகவான் ஒருவர் சாதகமாக இருந்தால் மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய அனைத்து வகையான சிரமங்களும் விலகும். ஏனென்றால் தனிக்கு சமகிரகமாக இருக்கிறாருங்க. அதே போன்று ராகு கேதுவிற்கும் சமகிரகமாக இருப்பதால் குரு பகவானினுடைய அமைப்பு என்பது மிக உன்னிப்பாகவும் கவனமாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. எனவேதான் மற்ற கிரகங்களின் பெயர்ச்சியை காட்டிலும் குரு பகவானினுடைய பெயர்ச்சி என்பது அதிக கவனத்துடனும் உன்னிப்பாகவும் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குரு சாதகமற்ற அமைப்பு செல்லும் போது அவ்வளவு சிறப்பான நன்மை கிடைக்காது. குருவிற்கு சாதகமற்ற அமைப்பு என்பதே இல்லை. இருந்தாலும் கூட குரு பகவானால் நன்மை கிடைக்க இயலாத இடங்களாக சிலவை பார்க்கப்படுகின்றன. அதே சமயம் குரு பகவானின் அமைப்பில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களாக பார்க்கப்படக்கூடியவை 2, 5, 9 மற்றும் 11 இந்த 4 இடங்கள் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்துவார். அதே வேளையில் குரு பகவான் 4, 7 ஆகிய இடங்களில் வலம் வரும் போதும் மிக சிறப்பான நல்ல பலன்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. இந்த 6 இடங்கள் என்பது அமோகமான வளர்ச்சிக்கும் மிக பெரிய அளவிலான முன்னேற்றத்திற்குமான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதே சமயம் குரு பகவான் ஜென்மத்தில் இருப்பது நிச்சயமாக ஒரு சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஜென்மத்தில் அவர் இருப்பது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட சாதகமான சூழலும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் விஷ்ணு அவதாரமாக இருக்கக்கூடிய ராமர் வனவாசம் சென்றது குரு பகவான் ஜென்மத்தில் இருந்த போதுதான். ஆனால் அதே சமயம் குரு பகவான் ஜென்மத்தில் இருந்த போதுதான் ராமர் அவதரித்தார். எனவே குரு பகவான் ஜென்மத்தில் இருப்பத முற்றிலுமாக பெரிய அளவில் சிரமம் ஏற்படுத்தும் அமைப்பு என்று சொல்லிவிட முடியாது. சில நல்ல வாய்ப்புகள் இருந்தாலும் சிறப்பாக சந்திப்பதற்கு
கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அதே போன்று 3, 6, 8 ஆகிய இடங்கள் சற்று கவனத்துடன் அணுக வேண்டிய ஒரு இடங்களாக பார்க்கப்படுகிறது. அதே போன்றுதான் 10, 12 ஆகிய இடங்களும் குரு பகவானின் அமைப்பால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஜென்மத்தை ஒப்பிடுகையில் அஷ்டமம் உள்ளிட்ட பல இடங்கள் பெரிய அளவில் சிரமத்தை ஏற்படுத்தாது. ஏனென்றால் இவர்தான் தோஷமற்றவராகவும் முழு சுபகிரகமாகவும் இருக்கிறார். எனவே நிறைந்த நன்மை நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் குரு பகவான் இந்த இடங்களில் எந்த இடத்தில் இருந்தாலும் சிறப்பாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்றால் குரு பகவான் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் உச்சம் பெறுகிறாருங்க. குரு பகவான் நீச்சம் பெறுவது வலுவிழப்பது என்பது சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படும். ஆனால் குரு பகவான் உச்சம் பெறும் தருணம் என்பது அனைவருக்குமே மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. பெரிய அளவிலான நெருக்கடிகளை கூட குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் தவிர்த்து நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவேதான் குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிசாரமாக அடுத்த 4 மாத காலத்திற்கு வலம் வரக்கூடிய வேளையில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. நவ கிரகங்களிலே தோஷமற்றவராக இருக்கக்கூடிய குரு பகவான் தனித்து இருப்பதை காட்டிலும் மற்ற கிரகநிலைகளுடன் இணைந்திருந்தால் நிறைந்த நன்மை கிடைக்கும். ஆனால் இந்த வேளையில் அவ்வப்போது சந்திரன் ஒருவரோடு மட்டும்தான் இணைகிறார். தனித்திருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பது நிறைந்த நன்மைக்கு வழிவகை செய்யும் அற்புதமான தருணமாக அமைகிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் தந்தை வழி உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபம் நீங்கி உறவுகள் வலுப்படும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் தவிடுபடி ஆகுவதோடு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடும். புண்ணிய காரியங்களை மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் மீனராசிக்காரர்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான குரு பகவானினுடைய சுப பார்வை அபரிவிதமாக அடுத்த 4 மாத காலத்திற்கு மீனராசிக்காரர்களுக்கு கிடைப்பதால் உறுதியாகவே புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான வருவாயை உயர்த்தக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. தனது சொந்த ராசியை 9ஆம் பார்வையால் பார்ப்பதால் 8 திசையிலும் இருந்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை இரட்டிப்பு மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய வகையில் அமைய போகிறது. குறிப்பாக இந்த தருணத்தில் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் குரு பகவான். எனவே பாக்கியஸ்தானம் மிகவும் வலுவுள்ளதாக மாறுகிறது. பல வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பண வரவிற்கான சாத்தியக்கூறுகள் மிக பெரிய அளவில் உயர்கிறது. பண வரவு அதிகரிப்பதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப காரியங்கள் உத்தரக்காரகனின் அருளால் மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. மேலும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியான பணிகளில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் பெருவிதமாக கிடைக்க போகிறது. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் முற்றிலுமாக தவிடுபடியாகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக உறுதியாகவே மாற்றிக் கொடுக்கிறார். எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் உறுதியாகவே புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தடையில்லாமல் கைகூடும்.